குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். ஆந்திராவில் கடந்த 5 ஆண்டுகளில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் இயற்கை வளங்களை சுரண்டியதாக முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் இயற்கை வளம் சுரண்டப்பட்டது தொடர்பாக அமராவதி தலைமைச் செயலகத்தில் முதல்வர் சந்திரபாபு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். ஜெகன்மோகன் ஆட்சியில் நிலங்கள், கனிமங்கள், வனச்செல்வங்கள் சூறையாடப்பட்டதாக அப்போது அவர் கூறினார். விசாகப்பட்டினம், ஓங்கோல், திருப்பதி, சித்தூர் மற்றும் மாநிலம் முழுவதும் முக்கிய நகரங்களில் நில அபகரிப்புகள் நடந்தன. 26 மாவட்டத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அலுவலகம் கட்ட தலா 2 ஏக்கர் நிலம் என 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 33 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 1000 ரூபாய் வீதம் குத்தகைக்கு ஒதுக்கீடு செய்து கொண்டனர். நில உரிமைச் சட்டம் என்ற பெயரில் நிலத்தை அபகரிக்க சதி செய்தனர். விசாகப்பட்டினத்தில் மட்டும் 4469 கோடி ரூபாய் நிலத்தை அபகரித்தனர். திருப்பதி மாவட்டத்தில் 270 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை அபகரித்துள்ளனர். கிராமங்களில் உள்ள காலி நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டன. 13,800 ஏக்கர் நிலம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசால் கட்சித் தலைவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. சுரங்கம் மற்றும் குவாரி குத்தகைகளில் பல முறைகேடுகள் நடந்துள்ளன. விதிமுறைகளை மீறி சுரங்கங்கள் தோண்டப்பட்டன. கிருஷ்ணா, குண்டூர், கோதாவரி மாவட்டங்களில் அதிக அளவில் மணல் அள்ளப்பட்டது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர்கள் செய்த கொடுமையை மறைக்க முடியாமல் பலர் தற்கொலை செய்து கொண்டனர். மணல் மாஃபியா மூலம் மட்டும் 9,750 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. கொடுங்கோல் ஆட்சியில் அச்சுறுத்தல், அபராதம் என்ற பெயரில் சுரங்கங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. செம்மரக் கடத்தல் போக்குவரத்துக்காக சட்டவிரோத செயல்களை செய்துள்ளார். சீனாவுக்கு சட்டவிரோதமாக செம்மரம் அனுப்பப்பட்டது. செம்மரக் கடத்தல் தடுப்பு அதிரடிப்படை ஊழியர்கள் குறைக்கப்பட்டு கடத்தல்காரர்கள் ஊக்குவிக்கப்பட்டனர். பொது மற்றும் தனியார் நிலங்களை பாதுகாக்க அனைத்து மக்களும் ஒன்றிணைய வேண்டும். சுற்றுச்சூழலை சீர்குலைத்தால் எதிர்கால சந்ததியினர் பாதிக்கப்படுவார்கள். இயற்கை வளம் மக்களுக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். ஜெகன்மோகன் கொண்டு வந்த நில உரிமைச் சட்டத்தை உணர்ந்த மக்கள் உரிய பாடம் புகட்டினார்கள். சுரங்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முன்வந்து அரசிடம் புகார் அளிக்க வேண்டும். காடுகளை விழுங்கிய அனகொண்டாக்களை கட்டாயம் தண்டிப்போம் எனவும் சந்திரபாபு கூறினார். 1.33 acres of Kalu Parambak in Chiguruvada, North Kantriga of Tirupati Rural. 12.69 acres land ceiling government land in Surappa Kasam, Renugunta Mandalam. 15.28 acres Cheruvu in Kotramangalam of Renugunta Mandalam. 7.9 acres ఇది దుర్గసముద్రం విలేజ్. ఇవన్నీ మీరు చూస్తే దేన్ని వదిలిపెట్టలేదు. వీళ్ళు కాలువ పరంబాకు వదిలిపెట్టలేదు, ప్రభుత్వం వదిలిపెట్టలేదు, కుంట పరంబాకు వదిలిపెట్టలేదు, కడాన ల్యాండ్ సీలింగ్ భూమిని ఉడగొట్టేసే పరిస్థితికి వచ్చారు. అన్నిటికీ ఏంటి 22A. ఎవరి భూమి అయినా 22A పెట్టేస్తారు. వీళ్ళు రిజిస్ట్రేషన్ చేసుకున్నాక మార్చేస్తారు. ఇలాంటివి ఇష్టానుసారంగా చేసే పరిస్థితికి వచ్చారు. నెక్స్ట్